இப்ப ரீசெண்டா பன்னிக்குட்டிக்கு சாப்பாடு வச்சு ஒரு வீடியோ போட்டேங்க. அதுல ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருக்காரு கீழ, "டேய் ஃபுட்ட ஒழுங்கா குடுடா. ஃபுட்டுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. உங்க அம்மாவா இருந்தா அப்படிதான் ஃபுட்ட தூக்கி போடுவியா?" ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஃபுட்ட தூக்கி மேலருந்து மாடிலருந்து போட்டேன். அத பார்த்துட்டு அவரு அது மாரி கமெண்ட் பண்ணியிருக்காரு. நான் மாடிலருந்து போட்டதுக்கு பல ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பன்னி ஆல்ரெடி ஒரு 3 குட்டிய பறி குடுத்துருச்சு. ஸோ ஒரு நாய் கடிச்சு சாவடிச்சிருச்சு. இந்த டைம்ல போய் நான் சாப்பாடு வைக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பன்னி குட்டிங்களுக்கு என்னால ஏதாவது ஆபத்துன்னு நெனச்சு என்ன அட்டாக் பண்ண வருமோன்ட்டு தான் நான் மேல மாடிலருந்து போட்டேன். அது அந்த சாப்பாடு சாப்பிடுறதுக்கு கூட அது எழுந்திருக்கல. அதனால தான் சரி அதுக்கு ஏதோ உடம்பு சரியில்ல போல இருக்கு. என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு தான் நான் அந்தாண்ட இறங்கியே போனேன். அதுவும் சாதாரணமாலாம் போலங்க. பக்கத்து வீட்டுக்கு முதல்ல ஜம்ப் பண்ணி, பக்கத்து வீட்லேருந்து பின்னாடி வீட்டுக்கு ஜம்ப் பண்ணி, அங்கேருந்து அந்தாண்ட ஜம்ப் பண்ணி போனேன். ஓகேங்களா? ஸோ சொல்றது ஈஸி. கமெண்ட்ல யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். ஆனா இங்க நடந்தது என்னன்னு அப்புறம் முக்கியமா ஒண்ணு, பசியோட வலி என்னன்னு தெரிஞ்சு தான் ப்ரோ வளர்ந்து வந்தேன். புரியுதுங்களா? ஸோ என்னைக்குமே நான் ஃபுட்ட வேஸ்ட் ஆக்க மாட்டேன். ம்.